திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரும் கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். டெல்லி, தெற்கு டெல்லி பகுதியிலே ஜங்புரா என்று சொல்லப்படுகிற பகுதியிலே தமிழர்கள் குடியிருப்பு என்று சொல்லப்படுகிற மதராஸ் கேம்ப் என்று சொல்லப்படுகிற அந்த தமிழர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளிலே சுமார் 500 வீடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வீடுகள் ஆக்கிரமிப்பின் பேரிலே அகற்றப்பட்டதாக கூறப்படுகிற இந்த செய்தியானது அந்த மக்களுக்கு மிகவும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிற செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. யமுனை நதியானது இந்த மதராஸ் கேம்ப் வழியாக கடந்து செல்கிறது என்றும் அதனுடைய மழை நீர் வடிகால் அந்த பகுதியில் அமைந்திருப்பதாகவும் அது நிமித்தமாக டெல்லியில் உள்ள ரிங் ரோடு பகுதி வெள்ளத்தில் மூழ்குகிறது என்றும் அங்குள்ள பொதுப்பணித்துறை குற்றம் சாட்டி உயர்நீதிமன்றத்தில் அதற்காக வழக்கு தொடரப்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்குள்ள மக்கள் இதற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுமார் 150 ஆண்டுகளாக அந்த பகுதியில் வசிக்கிறார்கள் என்றும் சுமார் 4 தலைமுறைகள் அந்த இடத்திலே அவர்கள் குடியிருந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் கூறி அவர்களுடைய அடிப்படை ஆதாரங்கள் எல்லாம் அதனால் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த பகுதியானது அங்குள்ள உயர்நீதி மன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே இப்பொழுது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறதாம். ஆகவே இந்த பகுதியில் வசித்த 3000க்கும் அதிகமான ஜனங்கள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களுக்கான எதிர்காலம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதிருக்க மத்திய அரசு, மாநில அரசு இவர்களுக்கு வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு தொடர்ந்து தமிழர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியிலே இருந்து அனுப்பப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இவர்களுடைய எதிர்காலத்திற்கான அத்தனை காரியங்களையும் மத்திய அரசு செய்து கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி என்று சொல்லப்படுகிற இந்த மதராஸ் கேம்ப் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே தமிழர்களுடைய அடிப்படை ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த தமிழர்கள் அங்கே பல ஆண்டுகளாக வசித்து வந்திருக்கிறார்கள், சுமார் 4 தலைமுறைகளாக. ஆகவே அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிற வீடுகள் நிமித்தமாக எந்தெந்த ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அவருடைய வேலை, அவருடைய எதிர்காலம், அடிப்படை வாழ்வாதாரங்கள் இவைகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க நாம் வாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இந்த ஜங்புரா பகுதியிலே சுமார் 3000க்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 500 வீடுகள் இங்கே இருந்திருக்கிறது. ஆகவே இதற்காக பாரத்தோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் முழுவதிலும் எங்களுடைய தமிழர்கள் குடியிருக்கிறார்கள். உலக தேசங்களிலே முக்கிய இடங்களிலே இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டு ஜனங்கள் இந்தியா முழுவதிலும் பரவி இருக்கிறார்கள். அந்த வகையிலே தெற்கு டெல்லியிலே ஜங்புரா பகுதியில் இருக்கிற தமிழர்கள் வாழக்கூடிய முக்கிய பகுதி என்று சொல்லப்படுகிற அந்த ஜங்புரா பகுதியில் உள்ள மதராஸ் குடியிருப்பு என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே வாழ்ந்த ஜனங்கள் ஆக்கிரமிப்பு என்கிற பேரிலே ஒருவேளை அவருடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு அவர்கள் அகற்றப்படுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க சுமார் ஆண்டவரை 150 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே அவர்கள் வசித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதே. அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய ஆதாரங்கள் எல்லாமே இந்த இடத்துல அடங்கி இருப்பதினாலே எந்த குடும்பம் பாதிக்கப்படாமல் ஆண்டவரை அங்கிருந்து அகற்றப்பட்ட 500 குடும்பங்களுக்கும் தேவையான எல்லா ஆண்டவரை உதவிகளும் மத்திய அரசால் செய்து கொடுக்கப்பட எந்த விதத்திலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதிருக்க எங்களுடைய தமிழக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் தாமே மனமிறங்கி இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே அவர்களுக்கு
ஆண்டவரே மத்திய அரசினாலே உதவிகளை பெற்றுத்தருகிறதாக இருக்க ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு மத்திய அரசு கண்களில் தயவு கிடைக்க செய்தருளுங்க. தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.